ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் ரைட் நவ் சம்வேர் தமிழ்நாட்டோட கடைக்கோடியில ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட புக்கோட உட்காந்து தன்னோட வாழ்க்கைய செதுக்கிட்டு இருப்பாரு. உலகமே தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல ஏன் படிக்கணும்? பிகாஸ் ஹி ஆர் ஷீ ஹஸ் எ ட்ரீம், ஒரு ஹோப், உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு, ஒரு நல்ல நிலைமைக்கு லைஃப்ல கண்டிப்பா வரணும் அப்படின்ற அந்த ஒரு நெருப்பு. நிறைய பொறுப்புகள் இருக்கு. லைக் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுக்கணும், அவங்க என்ன நினைச்சாலும் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு வெறி, ஒரு ஆசை, ஒரு தாக்கம், இல்லையா? இந்த பெரிய பொறுப்புகளுக்கு நடுவுல சின்ன சின்ன பொறுப்புகள் வேற எக்கச்சக்கமா இருக்கும். குழந்தைங்களை பார்க்கணும், சமையல் செய்யணும், வேலைக்கு போகணும், வீட்டுல இருக்க விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், வெளியில இருக்க பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணணும். இதையும் தாண்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து டைம் கிடைக்கும்? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராலா எங்க இருந்தும் டைம் கிடைக்காது. எல்லாருக்குமே 24 hours தான். பட் தே மேக் டைம். பிகாஸ் அவங்களுக்கு அவங்களோட லைஃபை மாத்தணும். கரண்டா இருக்கிற லைஃபை விட ஒரு பெட்டர் லைஃப் அவங்களுக்கு வேணும். அண்ட் யூனோ வாட், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த பர்சன் நீங்களா கூட இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்களா கூட இருக்கலாம். நீங்க எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க, இல்ல இனிமேட்டு தான் படிக்க ஆரம்பிக்க போற ஐடியால இருக்கீங்களா? இதெல்லாம் மேட்டர் இல்ல. ஒன்லி திங் தட் வில் மேட்டர் இஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருப்பு அண்ட் அந்த நெருப்பை எப்படி நீங்க வந்து ஹார்ட் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்றதுதான். வாட் மேட்டர்ஸ் சிம்பிளி இஸ் ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர் கோயிங் டு பி. அடுத்து வரப்போற காலங்களில் நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண போறீங்கன்றது தான் மேட்டர். சக்சஸ் அப்படின்றது சும்மா ஷார்ட்கட்ல எல்லாம் வராதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சக்சஸ் வேணா இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. இட் இஸ் நெவர் லைக் தட். ஹார்ட் ஒர்க்ன்ற ஃபேக்டர் இல்லாம சக்சஸ் கண்டிப்பா கிடைக்காது. அந்த ஹார்ட் ஒர்க்குமே நம்ம முதல்ல படிக்க ஆரம்பிக்கிற டைம்ல இது வந்து சைலண்ட் எஃபர்ட்டா மட்டும்தான் இருக்கும். எவ்ரி சிங்கிள் டே செஞ்ச விஷயத்தையே திரும்ப 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 படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், எழுதி பார்க்கணும், நிறைய ரெப்படேஷன்ஸ் வந்து பண்ணணும். அண்ட் சைலண்டா பண்ணணும், சத்தமே இல்லாம. அப்படி பண்ணாதான் லைஃப்ல பெரிய ஆளா வர முடியும். எஸ்பெஷலி எந்த மாதிரி நேரத்துல தெரியுமா? நம்மள பாக்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, நம்ம வந்து படிக்கிறோமா படிக்கலையா, நீ படிக்கிறியா இல்லையா நம்மள கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுன்ற சுச்சுவேஷனையும் தாண்டி, எஸ்பெஷலி என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல உட்கார்ந்துருக்கிற நேரத்துல, அந்த மாதிரி நேரங்கள்லயும் கன்சிஸ்டன்டா படிக்கணும். அதை ஒரு ரொட்டீனா மாத்தணும். ரைட்? அண்ட் கஷ்டமா தான் இருக்கும், கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் யாருக்கா இருந்தாலும். பட் ஈவன் ஹார்டஸ்டா ஒர்க் பண்ற ஒரு ஆளுக்கு கூட முக்கியமா ஒரு விஷயம் தேவைப்படும். என்னது? ஒரு கரெக்ட் பாத் அண்ட் ஒரு கரெக்ட் கைடு. அந்த மாதிரி ஒரு கைடா ஆக்ட் பண்ணக்கூடியவை தான் புத்தகங்கள். ஒரு ரைட் புக் வந்து உங்களோட சைலண்ட் டீச்சரா ஒர்க் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டது. இது உங்களுக்கு கிளாரிட்டி, ஸ்ட்ரக்சர், ஃபோக்கஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுக்கும். என்ன படிக்கணும்னு சொல்லும், அட் த சேம் டைம் நீ எதுல கை வைக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லும். ஒரு சிங்கிள் புக் கேன் கிவ் யூ சோ மச் கான்ஃபிடன்ஸ் தட் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிட்டேன் அப்படின்னு தலையை நிமிர்ந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அண்ட் அப்படிப்பட்ட புக்ஸுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரொஃபசர் அகாடமி சார்பா அ வெரி ஹாப்பி வேர்ல்ட் புக் டே டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த நல்ல நாள்ல நம்ம ப்ரொஃபசர் அகாடமில பப்ளிஷ் பண்ற புக்ஸை பத்தி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் புக்ஸ் டிசைன் பண்றது இல்ல, வி டிசைன் டூல்ஸ் விச் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெசிபிக்கலி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டிசைன் பண்ணப்பட்ட புத்தகங்கள் தான். அண்ட் இப்போ ரீசெண்டா நம்ம பிஜிடிஆர்பிக்ஸ் வந்து புக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டு இருக்கேன். நீங்க அகாடமி ஸ்டூடெண்டா பிஜிடிஆர்பிக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு 12 புக்ஸ் வந்து வரும். இதே நீங்க புக்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 புக்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜிடிஆர்பியில புது சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆனது. அது பேஸ்டா தான் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆஸ் ஆஃப் நோ மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கிட்ட புக்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம பண்றது மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான். ஹிஸ்டரி சப்ஜெக்ட் அண்ட் ஆப்வியஸ்லி தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம தமிழ் மீடியம்ல வந்து புக் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற புக்ஸ் எல்லாமே கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள். கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க புக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க நீங்க 10 புக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். நீங்க புக்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நியூ சிலபஸ்க்கு மட்டும் இல்ல, இப்ப கரண்டா இருக்கிற யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1ஓட புக்ஸுமே நம்ம கரண்ட் எடிஷன் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கரண்ட் எடிஷன் புக்ஸ் நீ ஏன் சொல்றேன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச டிசம்பர் 2024 தேர்வுல இருந்து கொஸ்டின்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் என்னென்னலாம் அதுல கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நம்ம புக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல உங்களுக்கு டோட்டலா 5 புக்ஸ் வரும். 4 புக்ஸ் வந்து கண்டென்ட் பேஸ்ட் புக்ஸ், அதாவது 10 யூனிட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கண்டென்ட் வந்து இந்த 4 புக்ஸ்ல இருக்கும். ஒரு புக் வந்து ஸ்பெசிபிக்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய புக். இதுல டிசம்பர் 2024ல இருந்தும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். டெட் எக்ஸாமுக்குமே நம்ம புத்தகங்கள் வந்து கொடுக்குறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது நீங்க கொரியர் மூலமாவும் புக்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். அதை பார்த்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் உங்களுக்கு அதையும் தாண்டி கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் விசாரிச்சுக்கலாம். This World Book Day, let's just celebrate books and choose the one which will shape your future. Because கரெக்டான ஹேண்ட்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு நல்ல புத்தகம்ன்றது வெறும் பேப்பர் அண்ட் இங்க் கிடையாது. It is power, it is purpose and it transforms lives. Pick the correct book and begin your success journey. And from all of us at Professor Academy, a very happy World Book Day. ஏன்னா உங்களோட ட்ரீம் ஜாப் can be just one book away. All the very best.